ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நான் பின்னல் வீடியோக்கள் நிறைய போட்டு வச்சுக்கிறேன். அதே நேரம் போன வீடியோவில் இப்போ பின்ன தெரியாத ஆக்களுக்கு எப்படி பின்னல் ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி முடிச்சு போடுறது, என்னென்னு சங்கிலி பின்னுறேன்னு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ அதிൻ്റെ 2வது வீடியோ இப்போ முடிச்சு இப்படி போட்டுட்டு இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன டபுள் க்ரோஸை பின்னுறது அண்டு பின்னி காட்ட பண்ண இப்படி முடிச்சு போட்டுட்டு எப்படி முடிச்சு போடுறேன்லாம் முதல் வீடியோவில் கிடக்கு. வேணுமெண்டா உங்களுக்கு கமெண்ட்ஸில் வேணுமெண்டா கொடுத்து விட்றேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுலேயும் கொடுத்து விட்றேன். இப்போ 1 2 3 4 5 எத்தனை செயின் வேணுமோ அதை பின்னி போட்டு இப்போ டபுள் க்ரோஸே நீங்கள் உங்களுக்கு எத்தனை செயின் வேணுமோ பின்னி போட்டு முதல் டபுள் க்ரோஸே நண்டு பின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எந்த அளவு நீட்டுக்கு வேணுமோ அந்த அளவு நீட்டுக்கு பின்னி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னிட்டு ஒரு திருப்பி ஒன்று அது எக்ஸ்ட்ரா பின்னின செயின் 1 2 3ஆவதுக்குள்ள இப்படி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். இப்படி செயின் எவ்வளோ வேணுமோ பின்னி போட்டு இப்படி கொடுத்து 1 2 3ஆவதுக்குள்ள இப்படி கொடுத்து இப்படி திருப்ப நூலை எடுத்து 2 நூலாக விட போனேன். இப்போ 2 நூல் விட்டுட்டேன். 2 நூல் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஸு. இப்போ ஸ்டார்ட்டில் இந்த 2 செயின் அந்த 3ஆவதுக்கு தான் அனுப்பினேன். இதையும் சேர்த்து நாங்கள் எண்ணணும். எண்ணேக்க 1 2 டபுள் க்ரோஸு உண்டு. இப்போ இப்போ கொடுத்து இப்போ டபுள் க்ரோஸ் என்னென்னா இப்படி எடுத்து கம்பியை இப்படி கொண்டு போய் இப்படி நூலுக்கு இந்த இதில் லொக் பண்ணணும். இந்த இதுக்கு லொக் பண்ணி இப்படி எடுத்து திருப்ப இதுக்குள்ளே கொடுத்து இந்த கம்பி இப்படி இந்த கம்பியில் இந்த நூலை இப்படி கொண்டு போய் கையை இப்படி திருப்பி இதுக்குள்ள இழுத்துட்டு 2 நூலாக அப்படி விடணும். இப்படி கொழுவி இந்த கையாலேயே நீங்கள் இந்த 2 விரலாலேயே இப்படி இந்த கம்பியை இதால் சுற்றி எடுக்கணும். நூலை எடுத்து இப்படி இதுக்குள்ளால கொடுத்து இப்படி எடுத்து 2 நூலாக விடணும். இதுதான் டபுள் க்ரோஸு. இப்படி கொழுவி இந்த 2 விரலால் ஏன் நீங்கள் நூலை தூக்கி கொழுவலாம். இந்த கம்பியை இப்படி கீழே கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கையை பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி எடுக்கும். இப்படி எடுத்து இந்த செயினுக்குள்ளால் அப்படி கொடுத்து இப்படி திருப்ப எடுத்து கொண்டு திருப்ப இந்த கம்பியால் இது லொக் பண்ணும். இப்படி கொடுத்து இந்த வளைவுக்குள்ளே அப்படி லொக் பண்ணி இப்படி எடுக்கணும். ஆக டைட் பண்ணவும் கூடாது, அதே நேரம் தொய்யவும் விடாமல் ஓரளவு இப்படி. இப்போ கையை பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போய் இப்படி எடுத்து இப்படி விட்டு இப்படி எடுத்து இப்போ இதால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நூலை எடுத்து கொடுத்து கொண்டு இருப்பேன். இப்படி எடுத்து இப்படி இது கையை நூலை நான் இழுத்து இதாண்டி இப்படி இப்படி விட்டு கொடுத்து கொண்டு போகிறேன். டைட் பண்ணி இவ கொடுத்து இந்த கையால் இப்படி பின்பக்கமாக இறக்கி நாங்கள் இப்படி கொடுத்து இப்படி எடுத்து 2 இப்படி இந்த கையையும் சேர்த்து பாருங்க. இப்படி எடுத்து இதுக்குள்ள இப்படி கொண்டே கொழுவி திரும்ப இதை இப்படி திருப்பி இப்படி எடுத்து இது 2ஆம் நூலாக விடணும். இப்படி கொடுத்து இப்படி எடுத்து இப்படி கொண்டே கொழுவி 2 நூலாக 2 தரம் 2 நூலாக அப்படி எடுத்து 2 நூலாக விடுவோம். இது டபுள் க்ரோஸு. இப்போ அடுத்த வரி பின்னிக்கு 2 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இப்படி நூலில் கொழுவி எடுத்து வாங்கணும். இதுக்கு நேராக ஒவ்வொரு டபுள் க்ரோஸுக்கு நேராக இதுக்குள்ள பின்னையில் இப்போ இதுக்குள்ள இந்த 2 செயின் நிற்கிது. இப்போ மற்ற டபுள் க்ரோஸுக்கு மேலே இப்படியே கொடுத்து இப்படி எடுத்து இப்படி எடுத்து இந்த டபுள் க்ரோஸில் மேல் பக்கம் இதுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து இப்படி இப்படி எடுத்து
இந்த இதுக்குள்ளே கொடுத்து ஒவ்வொரு டபுள் க்ரோஸைக்கு நேராக ஒவ்வொரு டபுள் க்ரோஸை பின்னணும். இதுலேயே கணக்கு இருக்குது. இப்போ சில நேரங்கள் வேறு வேறு இதுகள் 2 டபுள் க்ரோஸு 3 டபுள் க்ரோஸு ஒரு இதுக்குள்ளேயே பின்னுற அந்த வேறு வேறு டிசைன்களை பொறுத்து மாறி பின்னுவோம். இது சும்மா அடிப்படையாக இப்படி எடுத்து 2 டபுள் க்ரோஸு சாரி 1 டபுள் க்ரோஸு எல்லாத்துக்கையும் முதல் 1 டபுள் க்ரோஸு இப்படி எடுத்து 2 இப்படி பின்னுவேன். நீங்கள் கரெக்டாக நேராக இப்படி பின்னிட்டு இப்போ இங்கே 2 செயின் பின்னினது அதுக்கு மேலேயும் பின்னணும். அப்போ தான் நேராக வரும். இப்போ பின்னிட்டேன். இப்போ 2 செயின் அந்த 2 செயினுக்கு நேராகவும் 2 செயினுக்குள்ளேயும் நேராக 2 டபுள் க்ரோஸை பின்னணும். அப்போ தான் நேராக கரெக்டாக வரும். இப்போ 2 செயின் பின்னி இப்போ 3வது வரி பின்னுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நேராக இப்படி 2 செயின் முதலாவது இதுக்கு நேராக 2 செயின் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே அதுக்கு நேராக டபுள் க்ரோஸு இப்படி கொடுத்து பின்னி கொண்டு வரணும். நேராக ரொம்ப ஈஸி, கஷ்டமெல்லாம் இல்லை. அப்படியே நேராக 2 செயின் பின்னி நீங்கள் எண்ணி பின்னினீங்களா சரி. ஒவ்வொரு லைன்லேயும் கரெக்டாக எத்தனை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் அத்தனை இருக்கிற மாதிரி எண்ணி பின்னினீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் பிழைக்காமல் வரும். சில நேரங்களில் பிழைச்சிடும். ஏன்னா அந்த கடைசியில் இருக்க 2 செயின்களுக்கு பின்னா விட்டுட்டோம்டா அதோட ஷேப்பு இப்படி ஒடுங்கி கொண்டு ஒரு வித்தியாசம் வந்துடும். சில நேரம் 2 செயின் அதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸு இப்படி உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு போகணுமோ அவ்வளோ உயரத்துக்கு இப்படி நீட்டுக்கு பின்னி கொண்டு போகலாம். அப்படி சதுரமாக அப்படி உங்களுக்கு இவ்வளோ தான் டபுள் க்ரோஸு. 2 செயின் ஒவ்வொரு முறையும் 2 செயின் மாறக்கூடாது. இப்போ இதுக்கு கீழே 2 செயின் கீழ் பக்கத்துக்கு பின்னிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிடும் பெருசாக. அப்போ அந்தந்த ஒன்றுக்கு நேரம் ஒன்று தான் பின்னணும். இப்படி ரொம்ப ஈஸி, கஷ்டமெல்லாம் இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னென்னு ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னுறேன்னு சொல்லித்தரலாம். இது வந்து டபுள் க்ரோஸு. அடுத்த வீடியோவில் வந்து என்னென்னு ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னுறேன்னு சொல்லித்தரலாம். வேறு நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து பின்னி பழகலாம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.